உலகத்தின் நல்லிலே ஆரணன் காரணன் நாரணன் அலைமகள் கலைமகள் மலைமகள் அம்மா விஷ்ணு ருச்சிரன் என்று சொல்லக்கூடிய மூவருமாகத்தான் நாங்கள் தோற்றமானோம். எப்படி தோற்றமானோம்? முந்திமலாகத்தானே உலகத்தின் நல்லிலே இதற்குடைய முட்டை வடிவத்தில் உலகமானது இருந்தது. ஓ, முட்டை வடிவில். ஆமாண்டா, முட்டை வடிவத்தில் இருக்கின்ற பொழுது அந்த முட்டையானது வெடித்து அண்டமும் இதற்குரிய பூமாதேவி சொல்லக்கூடிய பிண்டமும் உற்பணமானது. உற்பணமாகின்ற நேரத்தில் நல்லிலே அது ஏன் ஆதிபரா சக்தியாகத்தானே அமனான உற்பணமாகி உலகத்தின் மண்ணிலே இதில் இருக்கக்கூடிய ஊர்வன நடப்பன கடப்பன கண்ணு கேட்ட ஆடவன் வேண்டும் என்பதற்காக முந்திமலாகத்தானே ஒரு லிங்கத்தை பிடித்த உடனே அம்மா என்று ஓசை வந்தது. அது பிள்ளையாக ஏற்படுத்தி பிள்ளையார் என்று நவதேசம் படைத்தது. இரண்டாவது முறையாகத்தானே அந்த மணலானது வைத்து லிங்கமாகத்தான் ஓம் என்ற பிரணமையை உச்சரித்த உடனே தங்கா என்று புரோலோசையோடு வெளிப்பட்டது. யார் என்றால் மண்ணிலே ஆதிவரா சக்தியாகத்தான் இருக்கக்கூடிய அம்மனை தங்கையாகத்தான் பாவித்த நாம் தான் நாராயணமூர்த்தி. அவனுக்கு என்ன வேலையா? அப்படி அங்க இருக்கிற நேரத்திலே தங்கையாக இருக்கக்கூடிய ஆதிவரா சக்தியாக படைத்து அம்மா உலகத்தின் நல்லிலே பெண்ணாக இருக்கக்கூடியது அதற்குரிய பரிச்ச திரேகம் கருத்த உடல் உருண்ட விழி இரண்ட பார்வை இப்படியாகத்தான் உண்மை டீ கோச்சிக்குதா என்ன அது இங்க இருந்து கேக்குதா? அப்படி அது இருக்கக்கூடிய எப்படியெல்லாம் இருந்தானால் கண்ணி கட்ட ஆடவன் இருக்க மாட்டா அப்படி என்று அம்மாவிற்கு அதாவது தாயாக இருக்கக்கூடிய அந்த தங்கையாக இருக்கக்கூடிய ஆதிவரா சக்தியை ஏற்று அதன் பிரகாரம் சிவனாக விளங்கக்கூடிய அந்த சிவபெருமானுக்கு தங்கையா இருக்கக்கூடிய அந்த சக்தி என்று சொல்லக்கூடிய தாட்சியான மனமுடித்து அடுத்த பிறவிலே பர்வதராஜனுக்கு பார்வதியாகத்தான பிறந்து அம்மனாக இருக்கக்கூடியது உலகத்தின் அப்படி இருக்கிற பொழுது எங்களை எல்லாம் படைத்தது நான் பிறந்தேன் அல்லவா அதிமராகத்தானே. அப்பொழுது அழித்தல் தொழில் அதர்மத்தை அழித்து தர்மத்தை காக்கக்கூடிய அழித்த தொழிலை செய்து அதற்குரிய சிவபெருமனாக இருக்கக்கூடிய காத்தல் தொழில் என்னுடைய பிள்ளையாக யார் தெரியுமா? என் பிள்ளை சொன்னால் தாமரை மலரிலே பிரம்மதேவனாக இருக்கக்கூடிய தோற்றம் அளித்தோம். அப்படி தோன்ற உடனே உலகத்தில் உள்ள மக்களை எல்லாம் படைக்க வேண்டும் என்று பிரம்மதேவனிடத்தில் சொன்னோம். சொன்னபோது என் பிள்ளை பிரம்மதேவன்டா அவருக்கு சத்தியலோகத்தில் இருக்கக்கூடிய அந்த உலகத்தை கொடுத்தோம். யானோ வைகுந்தத்தை பிடமாக வந்தோம், சிவபெருமானோ கைலாமலையில பிடமாக வந்தான். அப்படிதான் ஆக்கல் அடித்தல் படைத்த ஆரணன் காரணன் நாரணன் அப்படியாக நன்கான முறையிலே இப்படியெல்லாம் வைத்திருக்கின்ற பொழுது சத்தியலோகத்தினால் பிரம்மதேவனோ கலைவான் என்று சொல்லக்கூடிய சரஸ்வதியை திருமணம் செய்தார். இதற்குரிய நான் அங்க லட்சுமியாக இருக்கக்கூடிய மார்பிலை வைத்தேன். அதன் பிரகாரம் சிவபெருமனாக இருக்கக்கூடிய கைலாயவாசன் பார்வதியை இடமாக வைத்தார். அப்படியாக நன்கான முறையிலே தர்மத்தை நிலநாட்ட அதர்மத்தை அழித்து அதாவது அரக்கர்கள் எல்லாம் அழித்து யுவனான்கு தண்ணியிலே கர்வம் கொண்ட யுத்தம் செய்ய வந்ததோ அரக்கர் தன்னை பகவானை நான் கருவறுப்பதற்காக தோன்றினேன். ஓஹோ, பகவான் நீங்களும் கருவாடு வறுக்க போறீங்க? எல்லாம் மீன் வறுக்கிறதுக்கு பகவான்டா கருவாடு வறுப்பாரு. நீங்க தானே சொன்னீங்க. அப்படி நன்கான முறையிலே அப்படியெல்லாம் அரக்கர்களை அழிப்பதற்காக நன்கான முறையிலே இவங்கள்தோறும் உபயபுருஷனாகத்தான் அவதாரம் செய்திருக்கின்றேன். வந்திருப்பது வைகுந்தவாசன் நமோ நாராயணன். எதுக்காக வந்துக்கிறோம்? கூத்தாடா. வேற எதுக்கு வந்துக்கிறோம்?
அப்புறம் ஏன் சாமிக்கா இல்ல தூங்குறது வந்துடும் நம்ம ஆயத்தை சொன்னா கூட உங்களுக்கு கோபம் வரும். என்ன தாயாக விளங்கக்கூடிய ஏகஜரணி என்று சொல்லக்கூடிய கருமாரியம்மன் அமர்ந்திருக்கக்கூடியது இந்த புது பெருங்குளத்தூர். திருப்பி கேப்பன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் 4 பேர் குடிக்கிற மாதிரி தான் இருக்கு. வந்தவன கேட்டுனா ஆடி மாதம் 3ஆம் வெள்ளிக்கு டைம் என்னப்பா டைம் இந்த மாதிரிலாம் கேட்பீங்கன்னு தெரியும். அதனால தான் வாட்சி கைக்கு பேக்ல வச்சுட்டு வந்துட்டேன். எத்தனை கூத்துக்கு தான் ஏமாறது டைம் என்னன்னு கேட்பாங்களா? நான் ஆர்வத்துல பாக்கிறதுக்கு இப்படி திருப்போனா அவனே ஊதிடான். சரி அதை விடு. ஆடி மாதம் 3ஆம் வெள்ளிக்கிழமை அப்படி சொல்லக்கூடிய அம்மனாக இருக்கக்கூடிய கருமாரியம்மனுக்கு உகந்த 3ஆம் வாரத்திலே காப்பு அணிந்து அங்காள முறை திருவேலோட்டியை செய்ய வேண்டும். அம்மனுக்கு கூழ்வார்த்தல் என்று சொல்லக்கூடிய அந்நாளை கொண்டாட வேண்டும் அப்படி என்று அங்காள முறையிலே ஏற்படுத்தி இருக்கக்கூடியது இந்த நாடகம். ஆமாங்க. சரி, ஏன் ஆடி மாதம் அம்மாவுக்கு கூழ் ஊத்துறாங்க? அம்மாவுக்கு என்ன கூழ் ஊத்துனா வேற எதுனா ஊத்துனா அம்மா ஏத்துக்க மாட்டாங்க. சிக்கன் ரைஸ் வாங்கி கொடுத்தா வயிறு வலிக்குமா, அதனால கூழ ஊத்திடுறாங்க. வேற ஏதாவது செய்யறாங்களா? ஏன் இந்த ஆடி மாசம் அம்மாவுக்கு கூழ் ஊத்துறாங்க? அதுதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. ஏனென்றால் தாயாக வழங்கக்கூடியது சக்தி ஒன்று சமயம் படைவர். படைவராக இருக்கக்கூடிய சக்தியிலே உனக்கு தெரியாது. எனக்கு இல்லைன்னா போதும் ஏற்றுமோ அம்மனானது 2 மட்டும் ஊத்தி வித்யாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி, இந்திரசேனா, நலாயனி உடல் மாறியாகத்தானே அம்மனானது அமைந்தது. ஆமாங்க. உடல் மாறி அம்மனானது எப்பொழுது அம்மனாக இருக்கக்கூடியது
உலகத்தினிலே கலியுகத்து தெய்வமாகத்தானே கண்காண்ட தெய்வமாகத்தானே கருமாரியம்மன் எப்படி அமர்ந்தாரா தருவாயிலே கண்காண முறையிலே இந்த கூழ்வார்த்தலும் கூடவே பிறந்திருக்கு. ஓஹோ, எப்படி கூடவே பிறந்து விட்டது. கூழ்வார்த்தல் ஆமாங்க. சொல்லி கூழ் ஊத்துறாங்க, எங்க ஊத்துறாங்க? எங்க ஊத்துறாங்க? கூழ்வார்த்தல் வார்த்தை அல்லது சாகை வார்த்தல், இதான் தூய்மையான தமிழ். தமிழ் வார்த்தை என்னமா அதுதான். பாமர மக்கள் அது மாதிரி மாத்திட்டாங்க. அப்படி எங்க ஊர்ல அவன் அடுத்த வாரம் கூ ஊத்துறாங்க வாங்கடி. அடுத்த வாரம் எங்க ஊர்ல கூ ஊத்துறாங்க வாங்கடி. சரி, எதை ஒண்ணு விடு. காலப்போக்கில் அதெல்லாம் மாறிவிட்டது. ஆமாங்க. அம்மனானது கண்காண முறையிலே எப்படி என்றால் மும்மூர்த்தி தேவராக இருக்கக்கூடியவரை குழந்தையாக்கி அனுசியா தேவியாகத்தானே அம்மனானது பிறக்கின்ற பொழுது அம்மனானது அந்த 3 தொழிலுக்கு கத்தாவ இருக்கக்கூடிய அந்த சத்தியலோகவாச பிரமணையும் இதை இருக்கக்கூடிய வைகுந்தவாச இந்த நாராயணனையும் கைலாயவாசனாக இருக்கக்கூடிய சிவபெருமானையும் 3 பேரையும் குழந்தையாக்கி அது வந்து அம்மனானது உணவானு கொடுத்துதான். நாரதனுடைய கழகத்தினாக இருக்கக்கூடிய என்ன சொன்னா உலகத்தின்களிலே கற்பில் சிறந்த ஒரு அம்மனானது இருக்கிறாங்க. அதனால வேண்டி அந்த அம்மனை பரிசோதனை செய்யணும். உலகத்தில தேவலோக மாதிரா இருக்கக்கூடிய அலைமகள் கலைமகள் மலைமகள் பார்வதி லட்சுமி சரஸ்வதி இவங்க 3 பேரும் இது இருக்கக்கூடிய கையில இருக்கக்கூடிய இரும்பு துண்டை பொறி மறுகடலையா யாருன்னா வருத்துறாங்களா? அது எப்படிங்க முடியும் கேட்டாங்க. பாட்டி அதனால முடியவில்லை என்றாலும் உலகத்தில் அத்திரி மகா முனிவருடைய மனைவி அனுசியா தேவி இருக்காங்க. அப்படின்னா மும்மூர்த்தி தேவர்களாகத்தான் நீங்க சோதனை செய்துட்டு வரணும். அப்படி 3 பேர் வந்தாங்க. வித்யாதேவின்னு கேட்டாங்க. இந்த உருவத்தில நீங்க உணவானது கொடுத்தா நாங்க உண்ண மாட்டோம். பிறந்த மேனியோடு உடலிலே ஆடை ஆபரணம் இல்லாமல் படிக்க நிர்வாணமா நீங்க உணவு கொடுத்தால் நாங்க ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு மும்மூர்த்தி தேவர்கள் சொன்னாங்க. வந்திருப்பது மும்மூர்த்தி தேவர்களா அப்படி என்று ஞான திருஷ்டியா கண்டுவிட்டார். கண்டுவிட்ட பிறகு 3 பேரையும் 3 குழந்தையாக சின்னஞ்சிறு குழந்தை அழுதா ஒரு தாய் என்ன பண்ணுவாங்க? சின்னஞ்சிறு குழந்தைடா, 1 வயசு கூட ஆகாத குழந்தை அழுதா என்ன பண்ணுவாங்க? தாயாகப்பட்டவங்க எறும்பு பவுடர் கலந்து வாயில ஊத்துவாங்க. உன் பிள்ளை கொடுத்துருவாங்க. போய் பாரு ஏண்டா தாய்ப்பால் ஆனது கொடுக்கும். அப்படி கொடுக்கின்ற பொழுது 3 பேர்களும் செய்த தொழிலானது நின்று விட்டது. படைத்தல் தொழில், அடித்தல் தொழில், காத்தல் தொழில் 3 தொழில் அழிந்து விடவும் பார்த்தார்கள். அம்மா நாங்கள் வந்திருக்கக்கூடிய மும்மூர்த்தி தேவர்கள் எங்களை குழந்தையாக்கி விட்டு அளவா மறுபடியும் தேவர்களாகத்தான் மாற்றி விட வேண்டும். அப்படி மாற்றி விட்ட பிறகு 3 பேரும் அனுசியா தேவிக்கு சாபத்தை கொடுத்தாங்களாம். பிரம்மதேவன் என்ன தேவை கொடுத்தாரா? படைத்தல் தொழில் கத்தா இருக்கக்கூடிய என்னுடைய தொழிலை நிறுத்தி குழந்தை ஆகிவிட்ட அல்லவா? அடுத்த பிறவிலே நீ ஒரு ரேணுகையாக பிறக்கணும். ரேணுகையாக பிறக்கின்ற பொழுது ஆகாயத்தில் வட்டமிட்டு வரக்கூடிய கருடனாக, அதாவது கந்தருடனாக வருவேன். கந்தருடனாக வந்து உன்னுடைய கற்பினலை சோதிப்பேன் அப்படின்னு அவர் ஒரு சாபம். இரண்டாவதா இருக்கக்கூடிய நான் என்ன செய்ய, அதாவது சிவபெருமான் என்ன செய்தார்? ஜமதக்கினி மகாமுனிவராக நான் பிறந்து உன்னையே நான் சோதனை செய்வேன் அப்படின்னு சிவபெருமான் அவர் ஒரு சாபம். நான் என்ன செய்ய தெரியுமா? நீங்க என்ன செய்தி? ரேணுகாமனுக்கு 5வது பிள்ளை பரசுராமரா பிறந்து உன்னுடைய தலையை நான் வெட்டுவேன். உன் தலையிலடா அந்த அம்மா தலை, அப்படி ரேணுகாமனுடைய தலையை வெட்டும் அப்படி என்று இதற்குரிய நான் இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவாரத்தில் இருந்து சாபத்தை கொடுத்து அம்மனானது ரேணுகா பிறந்து சிவபெருமானுக்கு மலர பூஜைகள் கொண்டு வரும் பொழுது அம்மனா மனசோரம் அடைஞ்ச பிறகு பரசுராம தலை வெட்டப்பட்டு இந்த தலையை கொண்டு போய் ஜமதக்கினி கொடுத்த வரத்தின் பிரகாரம் காட்டிலே ஆவாரப்பட்ட கட்டு சென்ற சக்கரச்சின் உடல் தெரியாமல் அவங்க அம்மாவோட அந்த தலையை கொண்டு வச்சுட்டாரு. யார் வச்சது? யாரா? பரசுராமன். அப்படி சக்கிலித்தி உடலை கொண்டு ரேணுகாமனுடைய தலை வெட்டாங்க. தலை வச்ச பிறகு உடலானது மாறிவிட்டது. அதனாலதான் அம்மாவுக்கு பேரு உடல் மாறி. உடல் மாறியதினாலே அம்மாவுக்கு உடல் மாறி என்று பெயர் பெற்று அம்மனானது சரி, அதாவது ஜமதக்கினி மகாமுனிவரை காண புரட்டு வந்தாங்க. ஜமதக்கினி மகாமுனிவரை அதற்குரிய கார்த்தி விராட்டினை கொண்டு விட்டான். கணவன் இறந்த பிறகு நம்ம இருக்கக்கூடாது அப்படி என்று அந்த அம்மா கணவன் வீட்டுக்காரர் இறந்த பிறகு அந்த அம்மாவுக்கு பேர் என்ன? விதவை. ஆமாண்டா, ஒண்ணு சொல்லுவாங்க. இறந்த பிறகு அதுக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா? விதவைன்னு சொல்லுவாங்க. மாரியாத்தா போறாங்க அப்படின்னு ஒரு கேள்விப்பட்டிருக்கேன். மாரியாத்தா போறாங்க அப்படின்னு எப்படி? அந்த அம்மா
கணவனை இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் நெருப்புல இறங்க போறாங்க. இறங்கும் போது சிவபெருமானாக இருக்கக்கூடிய நிறுத்தி இந்த உடலானது மாறிவிட்டது. இனி இந்த நெருப்பு உனக்கு சொந்தம் கிடையாது. நெருப்பு சொந்தம் இல்லனா இந்த உலகத்துல எப்படி வாழ்றது? என் வீட்டுக்காரும் கிடையாது, என் பிள்ளையும் மூவேடு 21 தலைமுறைக்கு சத்திரிய குலத்தை கொள்வேன் அப்படி என்று அவன் போயிட்டான். அதனால நான் தனியா இருந்து நான் நெருப்புல விடுவது தவிர எனக்கு வழி கிடையாது. நெருப்பு உங்களுக்கு சொந்தம் இல்லை. ஆனால் முத்து என்று சொல்லக்கூடிய அம்மை நோய் போட்டு நீ உலகத்திலே பிழைக்கணும் அப்படின்னு அந்த ரேணுகா அம்மாவுக்கு உடல் மாறி என்று பெயரை வைத்து மாரியம்மன் அப்படி என்று ஒரு உட்படமாக்கி அம்மனானது 16,000 முத்துக்களை ஏற்படுத்தினார்கள். எத்தனை முத்து? 16,000 முத்துக்களை ஏற்படுத்திய உடனே சிவபெருமானுக்கு முந்திமராத்தன் முத்தை அளித்தார்கள். முத்தை இட்டு வாங்கிய சிவபெருமான் உடலானது அங்கமானது அனல்பட்டு எரிந்ததாம். எரிகிற பொழுது ஐயோ இந்த அனலால் என்னால் தாங்க முடியவில்லை. அப்படி என்ற உடனே இந்த அம்மை நோய் இறங்க வேண்டுமானால் என்ன செய்யலாம் அப்படி கேட்க சிவபெருமான் என்ன சொல்றாராம்? துள்ளு மாவு நீர் மோர் பானகம் கூழ் வேப்பிலை அப்படி சொல்லக்கூடிய இளநீர் அனைத்தையும் கொண்டு வந்து படைத்து இந்த தூபதீபம் என்று சொல்லக்கூடிய கற்பூர தீபதூபத்தை 3 முறை ஏற்றி இறக்கினால் இந்த அம்மை நோயானது குறையும். இந்த கூழை குடித்தால் இந்த நோய் விட்டு போகும். அப்படி என்று சிவபெருமானாக இருக்கக்கூடிய ஏற்படுத்துறதா இந்த கூழ். சரிங்க சாமி. அப்படிப்பட்டது இது அமிர்தமா தேவ அமிர்தமா? அமிர்தங்க. தேவ அமிர்தம்டா. சரி, இருந்த போதெல்லாம் எனக்கு ஒரு சந்தேகம். இப்ப நாட்டு பாமர மக்கள்லாம் கருமாறி உடல் மாறி எல்லா மாறிக்கும் கூழ் ஊத்துறாங்க. ஆமா, எங்களை மாதிரி கேப் மாறிக்கா ஊத்த மாட்டாங்க. கேப் போடுறத கேப் நாங்களும் மாறிட்டானே. ஓஹோ, எங்களுக்கே ஊத்த மாட்டேன். இன்னும் 2 பேர் சேர்த்து வச்சுக்கா. உள்ள மாதிரி முடிச்சவருக்கு ஊத்துவாங்க. ஆமா, அப்படி அன்றாட தினத்திலே சிவபெருமானாக இருக்கக்கூடிய ஏற்படுத்திய அப்படிப்பட்ட கூழ் என்று சொல்லக்கூடியதை அம்மனாக இருக்கக்கூடிய மாரியம்மனுக்கு எப்படி அங்க முத்து இறப்பதற்காக அன்னைக்கு சிவபெருமானுக்கு போட்டது ஆணி முத்து. அந்த முத்தை மாநில மக்களுக்கு போட்டா ஏத்துக்குவாங்களா? உடலானது தாங்காது, அனைவரும் அழிந்து விடுவார்கள். அதனால சிவபெருமான் ஒரு வரத்தை கேட்டார். எனக்கு போட்ட ஆணி முத்தை நீ போடணும்னாது சொத்த முத்தை போடணும். 16,000 முத்தியில சொத்த முத்தை எனக்கு போட்ட, அதாவது மாநில மக்களுக்கு போடணும். அப்படின்ற உடனே அன்றாட தினத்திலே அந்த சிவபெருமனாக இருக்கக்கூடியவருக்கு முத்தை இறக்குவதற்காக நீர் மோர் துள்ளுமா பானகை இளநீர் என்று சொல்லக்கூடிய கூழையும் சேர்த்து வேப்பிலையும் கொண்டு அன்னைக்கு படைச்சு இறக்குனாங்க. அது போல ஆடி மாதத்திலே இது நன்கான முறையிலே அம்மனாக விளங்கக்கூடிய அது சக்கியோண்டு சமயப்படவார் பெருங்கலத்தின் நகரத்திலே ஆடி மாதம் 3ஆம் வெள்ளி என்று சொல்லக்கூடிய நகரத்தில் நம்மளை ஆட வைத்து விட்டு ஞாயிற்றுக்கிழமை நன்றான முறையில் கூழ்வார்த்தை என்று சொல்லக்கூடிய நிகழ்வை சிறப்பான முறை நடத்த இருக்கிறாங்க. அப்படி நடத்தக்கூடிய முனுசாமி நாயகருடைய பொருளாக வழங்கக்கூடிய ராஜநாயகர் அவருடைய குடும்பத்தார் அனைவரும் சார்ந்து நமக்கு வரவேற்பு கொடுத்திருக்காங்க. இன்று நடத்தக்கூடிய நாடகம் வல்லாளகண்டன் வீரபத்திரன் சண்டை என்னும் மேல்மலையின் அங்காள பரமேஸ்வரி அம்மன் மகத்துவம் அல்லது மயான கொள்ளை சொல்லக்கூடிய நாடகத்தை நடத்துறோம். நாடகத்தில் வந்திருப்பது சாட்சாத் எம்பெருமான் நமோ நாராயண வைகுந்தவாசல் மகாவிஷ்ணு என்று தெரிஞ்ச விஷயம். வேண்டி செய்தி தெரியுமா? நேற்று நடந்த கதை தெரியுமா? மக்களுக்கு இந்த மாதிரிலாம் நடக்க நான் நினைச்சு பார்க்கவே இல்லை. அடாடா, உனக்கு அம்மா கஷ்டம் இல்லையா? என்னங்க இவனேன்னு நாய் வண்டி ஓட்டி போகிட்டு அவனை குறுக்கு வந்துட்டுக்கிறான். நாய் வண்டி ஓட்டும் போது எவனா வந்திருப்பான்? ஒருத்தன் வண்டி ஓட்டி போகும்போது நாய் குறுக்கு வந்துட்டு இருக்குது. அவன் உடனே கீழே விழுந்து அவனுக்கு அங்க அடிங்க. பாவம். கேட்டியா குரல? கேக்குதா இல்லையா உனக்கு? கேக்குதுங்க. என்ன கேக்குதா? என்ன கேக்குதா? எவனோ குசு ஒரு தல்றா.
கேட்கின்றதா? ஆம், எனக்கும் தான் எனக்கும் கேட்கின்றது. இஸ்கு இஸ்கு. ஏண்டா, என் தங்கையா இருக்கக்கூடிய பார்வதியானது அழுகுரல் கேக்குது, உனக்கு கேட்கலையா? கேக்குதுங்க. வரட்டா தங்கச்சி. அண்ணா அண்ணா வாராயா பாப்பா. என் தங்கச்சி அழுது வந்துக்குது பாடுறா. ஒரே டேய் நல்லா பண்ணாலுமா உன்னை அந்த இடத்துல காத்துக்குவேன். பின்னா ஏன் அழுதுங்கிறா? அது அழுது வந்து நீ அழுகுற. நீ ஏன்டா அழுவுற? நான் தான் அழுவுறேன். என் விதிவசத்தால நான் அழுது வரேன். நீ ஏன்டா அழுவுற? நானே என் விதி நினைச்சுட்டேன். உனக்கு என்னடா விதிவசம் வந்தது? நீ ஆடி போச்சு. கல்லுங்காவேரி உள்ளளவு நன்றான முறையில் வாழ்ந்திருப்பாய். எம்மானி அழுதி வந்த காரணம் என்ன? கல்லுங்காவேரி உள்ளளவு வாழ்ந்திருப்பாய் என்று தெரிவிக்கிறாயே. ஆமா. இப்பேற்பட்ட அழுதி சிந்தையோட வந்திருக்கேன். ஆமா. எதற்காக வந்திருக்கிறேன்? எப்ப வந்தாலும் என் மைத்தின சிவபெருமானோடு வருவது வணக்கம். இன்னைக்கு நான் தனியா வந்துக்கிற தலைவரி கோலத்தில் வந்து என்ன காரணம்? அந்த காரணம் உனக்கு தெரியவராது. தெரியலையாமா? ஏதென்று தெரியவராது. நான் என்னவென்று சொல்றேன். அழாதமா, நீ அழுது புலம்பாதே இந்த புலானுக்கே. அழுது புலம்பாதே. அழுது 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 அல்லும் பகலும் 60 நாழிகை என்று தெரிவிப்பார்கள். நீங்கள் இல்லாமல் இந்த உலகத்திலே ஒரு அணுவும் அசையாது. காரணம் கிடையாது. ஆமாம். காத்து ஆடுதுன்னா இந்த கண்ணனக அதாவது நாராயண பார்த்து தான் ஆடும். ஆமாம். நீங்கள் இல்லை என்றால் நீங்கள் இல்லை என்றால் இந்த உலகத்தில் ஒரு அணுவும் அசையாது என்று தெரிவிப்பார்கள். அப்பேற்பட்டு நீங்கள் இருக்கக்கூடிய இப்பேற்பட்ட இடத்தில் அவதூறு நேர்ந்து விட்டதா? ஏனென்றால் நீ வாடி தவிக்காதே. அஞ்சு அடுக்கு 10 மாங்காய் கொடுத்தனே. அந்த ஆள் நல்லா வச்சிருமாதாமா உன்னை கொடுத்தேன். அந்த ஆளுகிட்ட போய் நான் என்ன சுகத்தை கண்டேன். சரி அண்ணா, அதனால் போனால் போக
போகட்டும். சரி. இந்த தினத்தினால் வந்த காரணம் என்ன தெரியுமா? அது இருக்கபடியான ருத்ரபூமி என்று சொல்லக்கூடிய ருத்ரபூமி வல்லாளப்பட்டியில் என்று கேட்ட மாதிரி இதம்மா. அப்பேற்பட்ட ருத்ரபூமி ஆளக்கூடிய வல்லாளகண்டன் என்று சொல்லக்கூடிய ஒரு அரக்கனாகப்பட்டவன் வல்லாளகண்டன். அவர் 5 பேர்களா மன்னன் தம்பி. அதில மூத்தவர் இருக்கக்கூடிய வல்லாளகண்டனாகப்பட்டவர் ஓட்டோட்டமாய் எங்கள் கைலாயத்தை நாடி வந்தார். இறப்பிடத்தில் ஓடி வந்து அவருக்கு நெடுங்காலமாக புத்திர சந்தானம் என்பதே கிடையாது. அதனால் புத்திர சந்தானம் வேண்டும். அது எப்பேர் போல அது இருக்கக்கூடிய பிறக்கக்கூடிய குழந்தையாகப்பட்டது நீங்களே குழந்தையாக பிறக்க வேண்டும். பிறக்கக்கூடிய குழந்தை இந்த கைலாயத்தை ஆளவது போல் இருக்க வேண்டும். அப்படி பிறந்தாலும் கூட அந்த குழந்தைக்கு பிறந்த உடனே தொட்டில் கட்டி போடுவார்கள் அல்லவா? அது இருக்கக்கூடிய 4 வேதம் என்று சொல்லக்கூடிய ரெக்கேசு சாம அதர் என்று சொல்லக்கூடிய 4 வேதமும் 4 கயிறு சுத்து வரக்கூடிய கயிறாகவும் சங்கிலிகளாக மாறணும். ஆமாம். அது இருக்கக்கூடியான இந்த பூமா தேவியாகப்பட்டது ஒரு தொட்டிலாகவும் ஆகாயமாகப்பட்டது ஒரு பூச்சக்கர கொடையாகவும் அது இருக்கக்கூடிய சந்திர சூரியராகப்பட்டது இருவரும் அந்த குழந்தைகள் விளையாடக்கூடிய பதுமை என்று சொல்லக்கூடிய பொம்மையாகவும் இருக்க வேண்டும் என்று இப்பேற்பட்ட வரத்தை கேட்டால் அந்த வல்லாளகண்டனாகப்பட்டவன் அது கேட்டாலே எப்படி கொடுக்க முடியும்? எப்படி கொடுப்பது? அதனால் ஓட்டோட்டமாக ஓடி சென்றோம். எங்கள் அடியதெல்லாம அடித்து தெரித்துக் கொண்டு ஓடி வந்தோம். அது இருக்கக்கூடிய வனத்தின் மார்க்கமாக சென்றோம். அப்படி செல்லுகின்ற தருவாயிலே அந்த வனத்தில் ஒரு பதுமையாகப்பட்டது நாங்கள் பார்த்தோம் அண்ணா. அந்த பதுமையை பார்ப்பதற்கு தலையாட்டி கொண்டு உயிரோடு பதுமையாகப்பட்டது ஆடிக்கொண்டிருந்தது. நான் பார்த்தேன். இருக்கக்கூடிய ஆண்டவரிடத்தில் தெரிவித்தேன். ஆண்டவா, இந்த பதுமையாகப்பட்டது எனக்கு வேண்டும், நீங்கள் எனக்கு எடுத்துக் கொடுங்கள் அப்படி என்று தெரிவித்தேன். என் ஆண்டவர் ஓட்டோட்டமாக நான் தெரிவித்த பிரகாரம் ஓட்டோட்டமாக சென்றார். சென்று அந்த பதுமையை பிடித்த உடனே அவருக்கு பித்துவரியாகப்பட்டது பிடித்து விட்டது. இருக்கக்கூடியவன் தன்னுடைய மனைவியாக இருக்கக்கூடிய சாதனை வயிற்றிலே குழந்தையாக பிறக்க வேண்டும் என்று கேட்ட பிறகு உன் கணவராக இருக்கக்கூடியவர் நிசாதிரிக்கு பிள்ளையாகத்தான் வர வேண்டும் என்று அதான் வரத்தை கொடுத்தார். அதன் பிரகாரம் அந்த அரக்கர்கள் அடித்தார்கள். அங்க ஏதோ ஒரு பதுமையை காட்டிய அது வேற கிடையாது. என்னவென்று ஏதென்று பிரம்மனுடைய தலையாக இருந்தது 5 தலை. உன்னால் அல்லவா அதற்குரிய உன்னுடைய கணவர் சிவபெருமான் அந்த பிரம்மனுடைய 5வது சிரத்தை கிள்ளினார். அது ஏன்னா ஒரு நாள் தினத்தை உன் கணவராக இருக்கக்கூடிய சிவபெருமான் படியளக்க போனாரு. அந்த நேரம் பார்த்து படியளக்க போனாரு. படியளக்க போய் விட்டு வந்து விட்டார் அப்படி என்று தவறாக நினைத்து உன்னுடைய மருமக பிள்ளையா இருக்கக்கூடிய பிரம்மனுக்கு பாத பூஜை செய்து விட்டேன். திடீரென்று முகத்தை பார்த்தால் மருமகன் அந்த பிரம்மதேவன் கணவராக இருக்கக்கூடிய படியாழ்ந்து விட்டு வருகின்ற பொழுது என்னுடைய தவறுதான். என்ன செய்தாய்? ஒன்று கட்டிய கணவனுக்கு 5 சிரம் இருக்கணும். இல்லை என்றால் அந்த பிரம்மனுக்கு இருக்கணும் இருக்க வேண்டும். ஆக சிவனுக்கு 5 சிரம், பிரம்மனுக்கு 5 சிரம். ஆக சிவனாக இருக்கக்கூடியவரிடத்தை சொல்லி அந்த பிரம்மனுடைய 5வது சிரத்தை கிள்ளி வர வைத்தாள். அந்த பிரம்ம அந்த தலைதான் அந்த ஒரு சிரம் உயிரட்டு இருந்தது. அதாவது வல்லாளகண்டன் தம்பியா இருக்கக்கூடிய பிரம்மகன் அது உள்ளே புகுந்து விட்டு உயிரட்டு கிடந்த அந்த தலையானது அந்த உள்ளே புகுந்த பிறகு பிரம்மகண்டன் உயிரானது ஏற்பட்டு விட்டது. அதுதான் நீ எடுக்க சொன்ன அவர் கையில பட்டு விட்டது. இப்போது பித்து வரி பிடித்து அலைந்து கொண்டு பித்து வரியானதை நான் தெரிய வைக்கிறேன். அதுக்கு நான் பொறுப்புமா? காரணம் என்னவென்று நீங்கள் சொல்ல வேண்டும். லட்சுமி என்னுடைய மைத்துனா இருக்கக்கூடிய சிவபெருமான் அவருக்கு பித்து வரியானது ஏற்பட்டு விட்டது. பித்து வரி அவருக்கு ஒரே அதாவது பித்துவரி தெரிய வைக்க வேண்டுமானால் இதற்கு கூடிய பிரம்மகாபலமானது கையை விட்டு இறங்கணும். அப்படி அது வச்சுக்கணுமா? அப்படியே கையை விட்டு இறங்கினால்தான் பித்துவரியானது தெரியும். அண்ணன் சத்திரம் கட்டினாரே கையில இருந்து வரக்கூடிய சிவபெருமானுக்கு
எதிரிலே அன்னசத்திரமானது கட்ட வேண்டும். எப்படி கட்டணும்னா அதற்குடைய சந்திர சூரிய 2 தூண்களாக நிறுத்தணும். அதன் பிரகாரம் 27 நட்சத்திரங்களையும் அந்த கொட்டகைக்கு அன்னசத்திர கொட்டை கட்டுறோமே அதுக்கு கீர்த்திகளாகத்தானே அந்த 27 நட்சத்திரங்கள் மாறணும், அமைக்க வேண்டும். 4 வேதங்களாக இருக்கக்கூடிய ரிக்கேது சாம அதரணும் வேதங்களும் இத உணவு தயாரித்தால் அந்த உணவுக்கு இனிப்பு, துவர்ப்பு, கசப்பு, புளிப்பு என்று சொல்லக்கூடிய 4 சுவைகளை கொடுக்கணும். ஆனா இதெல்லாம் கொடுத்தாலும் எது இருந்தா சாப்பாடு உருவாகும்? அரிசி இருந்தா உருவாகும். அதை எப்படி உருவாக்கணும்? சிவனாக, அதாவது அரி என்று சொல்லக்கூடிய இந்த அரி நாராயணன் இருக்கிறன அதுல 2 எழுத்து எடுத்துக்கோ. அரி என்னுடைய மைத்துனா இருக்கக்கூடிய சிவபெருமான் அத சி எடுத்துக்கோ. சேரு 3 எழுத்தியா அரிசி. இந்த அரியும் அந்த சிவனும் சேர்ந்து உருவாக்கப்பட்ட அரிசியை இதற்குரிய என் நெற்றிய கீறி அதுல வரக்கூடிய உதிரத்தை அந்த அரிசியாக இருக்கக்கூடிய சாதமானது வடித்து அதுல இட்டால் அதுல இருக்கக்கூடிய உதிர சாதத்தை ஏற்படுத்தி வயிற்றுனாக இருக்கக்கூடியவர் பித்துவரி கொண்டு அலைஞ்சு வருகிறார் அல்லவா, அது இடமாகத்தானே கீழே போட்டு இறைத்தால் அந்த கபாலமானது எப்படியா இருந்தாலும் அந்த உதிர சாதத்தை எடுக்கும். எடுத்த பிறகு மைத்துனர் கையில் இருக்கக்கூடிய பிரமகபாலம் விட்டுவிடும். இதுதான் யோசனை. விளைத்த பிறகு அங்க சிவபெருமான் கையில இருக்கக்கூடிய பிரமகாபாலமானது நீங்கிய பிறகு உடனே சிவபெருமானாக இருக்க மறைந்து விட்டார். ஏன் மறைந்தாரு? வல்லாளகண்ணன் கேட்ட வரத்தின் பிரகாரம் சிவபெருமானாக இருக்கக்கூடிய நிசாசனுடைய வயிற்றிலே கருவாக தங்கிவிட்டார். கருவாக அமர்ந்திருக்கக்கூடிய சிவபெருமான் உலகத்தினுடைய பிறந்து விட்டால் உலகமான பிரளயம் ஏற்பட்டுடும். மறுபடியும் நாங்க உலகத்தை பழக முடியாது. மறுபடியாகத்தானே ஒரு யுகமானது தோன்றணும். அதனால வேண்டி சிவபெருமானாக இருக்கக்கூடியவரை தோன்றா வண்ணமாக செய்யணும். அதனால வேண்டி இது இருக்கக்கூடிய இதற்கான யோசனை என் நங்கையாக இருக்கக்கூடிய பார்வதி ஓடியா 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 உன் கணவராக இருக்கக்கூடியவர் சிவபெருமான் மறைந்து உதிரசாதம் இறைத்தார். மறைந்த உடனே நிசாசரி வயிற்றிலே கருவாக தங்கிவிட்டார். பிறந்தால் உலகமானது அழிந்துவிடும். அதனால என் கணவராகப்பட்டது எப்போது கணவனை காப்பாற்றக்கூடிய பொறுப்பு உங்ககிட்ட இனிமே என்கிட்டயா? ஆமா அண்ணா, என் கணவரை காப்பாற்ற வேண்டுமானால் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் எப்படி வேண்டாம் என்ன வேணாலும் செய்கிறேன். எப்படி என்றால் இது இருக்கக்கூடிய குஞ்சமராத்தனை வல்லாளர் என்று ஆளக்கூடிய நாடு ருத்ரபூமிக்கு சென்று நீ குரத்தியாக செல்லணும். நான் குரத்தியாக செல்ல வேண்டும். குரத்தியாக சென்று அந்த வல்லாளகண்ணனுக்கு அதாவது கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் முக்கால குறி உரைக்கணும். பிரகாரம் நீ தாய்க்கழிவை சென்று மறுபடியும் தாய்க்கழியாக சென்று பிள்ளையாருக்குரிய பாவனாராயணன் அல்லது வீரபத்திரனை அதாவது 5 வயது குழந்தைகளை இடுப்புல ஏந்தி நீ தாய்க்கழிவா போகணும். மறுபடியும் தாய்க்கழிவாக போக வேண்டும். இதான் எல்லாமே செய்யணும். குரத்தியாவை கணவனை காப்பாற்றுவது என் கையில் தான் கையில இருக்குது. குரத்தியாவை குறி உரைத்த பிறகு நீயே தாய்க்கழிவா மாறி அந்த நிசாத்திரிக்கு நீ வந்து பிரசவம் பார்க்கணும். மறுபடியும் நானே சென்று பிரசவம் பார்க்க வேண்டும். ஆமா, பார்த்த பிறகு அந்த திடீரென்று உள்ளே விஸ்வரூபம் எடுத்து நிசாத்திரி வயிற்றில் இருக்கக்கூடிய உன்னுடைய கணவரை ஆகாய மார்க்கம் தூக்கி எறிந்து உடலை பிடிங்கி நீ கொள்ளையிட வேண்டும். வாரி கொள்ளையிட வேண்டும். இப்படி செய்தால் மட்டுமே உன் கணவனை காப்பாற்ற செய்ய முடியும். இல்லை என்றால் ஒரு காலம் கணவனை காப்பாற்ற முடியாது. உடனே நீ குரத்தியாவா பிறகு தாய்க்கழிவா வந்து அங்காள ரூபாயத்தனை விசுரூபம் எடுத்து நீ அங்க அந்த விசாத்தினுடைய உடலை இடுங்கி உன் கணவனை காப்பாற்று. அப்படியே எப்படி என்ன போயிடும்? எப்படி இருந்த போது அண்ணன் தெரிவித்த பிரகாரம் இப்பொழுது அந்த வல்லாள பட்டணத்திற்கு நான் ஒரு குரத்தியாக சென்று என்று அதற்கு வல்லாள கண்ணனுக்கு குறி உரைத்து என் கணவரை மீட்க வேண்டும். இப்போது முந்தி முதலாக குரத்தியாக செல்ல வேண்டும். போகலாமா? அப்படியா? ஆடோளம் ஆடோளம்
எங்க இருந்து வர எதுக்காக வந்திருக்க புரியல புரியல நீ பேசத்த மாட்டேன் என் பேச்சு குறை பேச்சு மயிரா போச்சுடா மயிரா போச்சா ஏய் நீ பேச்சு குறை பேச்சு என்ன மயிர் நீரா தூக்கி போட்டு நக்கி போடுவோம் மோல பஞ்சாபத்தமா குறை பேச்சு உன் பேச்சு மயிரா போச்சு என்ன தண்ணி நடிச்சுக்கிறா அப்படி வந்துருக்கே நீ யாரு என் பேச்சு உனக்கு புரியல சத்தியமா புரியுமா நீ பேசுறது மட்டும் இல்லம்மா கும்பல்ல ஒரு 3 பேர் இருக்கிறாங்க ஆமா அவனுக்கு பேசணும் சரி பச்சை குத்து மாதிரி பார்த்தா ஊ போட்டிக்கிறேன் நானு ஏமா பச்சை குத்துவியா ஆமா என்ன பச்சை குத்துவா தெரியுமா எங்க தெரியுமா கைலாசம் வாழ்கின்ற என்னுடைய பேரு சூப்பரா வாழ்கின்றாரே அந்த வாழ்கின்ற என்னுடைய பேர் குரத்தி ஆமா அதுவும் கொல்லிதான் எல்லாமே இவங்க குரத்தி அவங்க ஒருத்தி குரத்தி இல்ல குரத்தி ஆமா என்னன்னா பச்சை தெரியுமா சொல்றவா பாம்பு பச்சை போட்டா பாம்பு மாதிரி இல்லாத ஓனா மாதிரியா இருக்கும் நான் நிக்கல நான் ஓடிடுறேன் நான் வர மாட்டேன் நான் எல்லிங்க போயிடுறேன் பாலகனை விட்டு போயிடுறேன் அது மட்டும் கிடையாது 7 பச்சை குத்தம் ஆமா நாட்டில பாரமான நெல் வெளியும் பாரமான வாழை வெளியும் அது நாடு கைலாசநாதர் வாழும் மலை நாடு ஆமா பரவாயில்லம்மா புரத்தி நீ மலை பிரதேசத்துல இருந்தாலும் நம்மள சரியான கட்டியாகிற ரொம்பயா அடிக்கூட பாக்கணும் என்னடியா கையை விட்டு முடிச்சு போட்டுருவாங்க சாப்பாட்டுக்கு பொழப்பு இல்லாத ஊரா சுத்துற வேண்டி சரி ஏண்டா உங்களுக்கு நிலம் இருக்குதா நிலம் இருக்குதா நிலமா
யார பார்த்து என்ன கேள்வி கேக்குறா? இருக்குதா இவ்வளவு சொல்லுடா. டேய் தாம்பரத்துல போய் பாரு. எவ்வளவு இடம் இருக்கு தெரியுமா? அம்மா என்னென்ன ஓடுதுன்னு சொல்லு. ஏய் கடல்ல அப்படி இந்த பக்கம் செங்கல்பட்டு போ. ஏய் கோபி கடல்ல நம்மளுக்கு என்ன ஓடுது? கடல்ல என்ன இருக்குது? இருக்குதா நிலம் இருக்குதுல்ல? அம்மா அதுதான் சொல்றேன். மூச்சை கால்பு. ஆமா குதியா? என்னது? ஆமா ஆமா குதியா? ஆமா குதியா? என்னப்பா? நான் வரல நான் சொல்றேன். ஏய் எங்க போறப்பா? ஒரு கர்மாந்தரனா போய் இந்தா நான் சொல்லிட்டு போற பேசி. முறை பேச்சு உன் பேசி மயில போச்சுடா. நேரி சும்மா மயிர எனக்குல ஆமா குதியான்னு கேட்டேன். ஆமா இருக்குதா? ஆமா இருக்குதா? அது குறை பேச்சு அப்படித்தான் இருக்கும். பாம்பு குதியா கிணத்துல? கிணத்துல பாம்பு குதியா? பாம்பு இருக்கின்றதா? பாம்பு இருக்கு பாஷையில பாம்பு இருக்கின்றதா? அம்மா தாயே நீ கோயில்ல தாங்குறியோ? நிலத்துல ஆறு ஓடுதா? ஆறு 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 ஆறா? ஆறு குதியா? ஓ, ஆறு இருக்கின்றதா? ஆறு இருக்குதா? ஆ. ஆறு இருக்குதா? அம்மா, இருக்குதுமா? அது நண்டு குதியா? அம்மா, நெல் இருக்கின்றதா? நண்டுடா நண்டு குதியான்னு கேட்டேன். ஏய், நண்டு இருக்கின்றதா? நண்டு இருக்குதா? சரி இந்த குறை பேச்சு உனக்கு புரியல சரியா? ஆ. அப்படி ரெண்டாலும் ஆ. ஏம்மா, இந்த பச்சை குத்தணும் ஆ. குறி குறி சொல்லணும். சொல்லணும் குறி சொல்லணும் ஆ. யாரா இந்த ஊர்ல ஆ. குறி சொல்லணும்னா அப்படியே கேட்டு பாரு. அம்மா, ஏய் சாமியோ நல்ல இடத்துக்கு தான் வந்திருக்கிறேன். ஆமா. இப்போ எங்க ஐயாவோட மனைவி மாசமா இருக்கிறாங்க. அது குழந்தை எப்படி பிறக்கும் ஏதா பிறக்கும் அதுக்கு என்ன நேரம் ராசி பலன் அதெல்லாம் சொல்லணும். குறி சொல்லணும். நான் போய் சொல்லிட்டு வரேன். சொல்ல ஏய் கோபி மச்சான் ஒத்த சரியான கட்டம் வந்துக்குது மச்சான். அங்க இருந்து ஏய் அது வெளியே இருக்குது மச்சான். ஐய் என்னடா வந்த? வெளியே இருக்குதுங்க. சரி யார் வந்துருவது? ஐயா யாரோ குறமாதா அவங்க பச்சை கொத்துவாங்களா பூஜி சொல்லுவாங்க. ஏய் புரி புரிடா அவ கூட சேர்ந்து ஏன் ஆகி போச்சுடா. சரியா? இது மாதிரிலாம் பேசவே மாட்டான். பச்சை ஏய் வந்துருடா. ஏம்மா எங்க மகாராஜா உந்த பாக்கணுமா முகத்தை? என்ன பார்க்கணுமாமா குறி கேட்கணுமாமா இல்ல பச்சை குத்தணுமா என்னன்னு கேளுடா. அவர்கிட்ட போங்க. அவர் என்ன சொல்றாரு ஏது சொல்றாரு கேட்டு அதன் பிரகாரம் நடந்து வாங்க. மகாராஜா எல்லாம் போல அந்த மலை மலை ஏய் அந்த மலையில இருந்து குறி சொல்லலாம் பச்சை குத்தம் உனக்கு என்ன குறி சொல்லணும் நம்ம சாமி? அம்மா என்ன கூறி சொல்ல என்ன குறி சொல்ல வந்தா? வருங்காலம் இது வரைக்கும் எப்படி நீ பிரிச்சு இருந்தீங்க? ஆமா எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? குறி சொல்றது எப்படி இருப்பீங்க? சொல்றது உண்மையா பொய்யாடு எனக்கு சந்தேகமா இருக்குது. எப்படி? அதனால இப்ப நான் உன்னை சோதனை பண்ண போறேன். ஆமா நீ குறி சொல்றது தானே? எங்க மகாராஜா எப்ப சாவாருன்னு சொல்லு கரெக்டா? சொல்றேன். அதெல்லாம் தெரியும் அம்மாங்க. அதுல தெரிஞ்சவங்க வந்திருக்கிறேன். உம்மால அப்ப அம்மாவாசை தானே சொல்லணும். ஏன்னா அம்மா என்னன்னு கேக்குது அதெல்லாம் கேக்குறா. என்னம்மா சொல்லாத. என்ன நீ மட்டும் இருக்கிறங்க. ஐயா இது பொறுத்து கிடையாது. ஒரு மாதிரி வந்திருக்கிறீங்க. சொல்லாத. வெளியே சொல்ல மாட்டோம். ஆமா
சரியா? ஏய் அதனால அம்மா குறி சொல்லணும்னா என்னென்ன சொல்றா? நீங்க அப்படி குறி தெரிவிக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு என்னென்ன வேண்டும்? சொல்லவா? ஆமா மகாராஜா, நான் எப்படி போறேங்க? யாருக்கு தெரியுமா? சத்தியலோ தாண்டி வரக்கூடிய பிரம்மதேவனுக்கு திலோத்தமைக்கும் இருவருக்கும் சுதனாக நீ பிறந்த நீ. நாங்க எத்தனை பேர் பிறந்தோம்? எப்படி தெரியும்? நீ மட்டும் இருக்கல. நீ சொல்லு. நான் எப்படி உங்களுக்கு தெரியும்? ஐயோ சத்தியமா உங்க அம்மா தாலி யாருக்கு நான் சொல்றேன். அது மட்டும் கிடையாது. நீ 5 பேர் இருந்தாயோனா உண்மையா போயா? இந்த குறி எல்லாம் கேட்டு வந்து சொல்றாளா? உன்னால சேர்த்து 5 பேர்கள், உனக்கு பிறகு தம்பிமார்கள் 4 பேர்கள், ஆக மொத்தம் 5 பேர். என்னுடைய குடும்ப விவரத்தை பத்தி சொல்லு. ஆமா, அது மட்டும் கிடையாது. நீ எந்த நாட்டு ஆண்டவர் தெரியுமா? நீ உத்தர பூமி கடந்த காலம் சொல்லிட்டாங்க. இப்ப நம்ம என்ன வரவாங்க நீங்க சொல்லுவாங்களா? அது மட்டும் கிடையாது. அதெல்லாம் போகட்டும். இப்ப நடக்கக்கூடிய சொல்லக்கூடிய அது தெரியாது உங்களுக்கு? அது தெரியுமா உனக்கு? எல்லாம் சொல்றேன்னா எல்லாத்தையும் சொல்றியா? எல்லாம் சொல்றேன். அப்ப அது மட்டும் கிடையாது. அந்த குறி சொல்லு. சொல்லுடா, உண்மை உண்மை உண்மை. சொல்லுடா. நீ சொல்றது உண்மைதான். நாரதோட சிவபெருமானத்திலே சென்று வரங்களை பெற்று என்ன வரங்களை தெரியுமா? சரி, அதெல்லாம் போட்டோம். சிவபெருமானே எனக்கு மகனாக பிறக்க வேண்டும் என்று சொல்லி இதெல்லாம் சொல்றாங்க.
சரி எங்கன்னா கேட்டுருப்பா. இப்ப எதிர்காலத்தை பத்தி சொல்லு. அப்படியா? அடிய போறா அவளுக்கு. நான் சொல்றது உண்மைன்னா உண்மைன்னு சொல்லு, இல்லன்னா பொய்ன்னு சொல்லு. தூக்கல மாட்டாங்களா? இல்ல அவன குறியே சொல்ல மாட்டேன். ஏய் நீ புடி சொல்லாம வா. சொல்றியா? கவுண்டரா சொல்லு சொல்ல அடிக்கலாம் போற இருந்தாலும். என்ன அவ சொல்றா சொல்லு. ஐயா சும்மா அடிக்காத பானை ஓட்டுதான். இல்ல அப்படி சொல்லுங்க நீ வைக்கல இருந்தா நீ ஒரு பெண்ணா நீ போகிறாய். பெண்ணாயா? ஆமா பெண்ணு வந்து இந்த மசுர புடுங்குமா என்ன? அது என்ன பண்ணுமா? ஏய் என்னுடைய குறிப்படி நான் சொல்லிடுறேன். சரியா? நான் சொல்றது உண்மைன்னா உண்மைன்னு சொல்லு, இல்ல பொய்னா பொய்ன்னு சொல்லு. ஏய் சொல்றியா? சான்றி அடி நர் ஆ நார் நரக்கிசிடுவானே. அடி லாபம். மகாராஜா ஏய் ஏண்டா அவங்க மனைவி பிரசவத்துல கத்தின்னு இருக்காங்க. மகாராஜா சொல்றான். மகாராஜா மகாராஜா என்னடா? ஐயோ இன்ன எங்கெல்லாம் உன்னை தேடுறது. என்னாச்சு? ஏங்க அம்மா அரண்மனையில கூவ மூறன்னு கத்துது. உள்ள போறா. ஏய் கமலாட்டி என் மனைவி பிரசவத்துல ஐயோ அம்மாவுக்கு ஓத்து வலி வந்துட்டு. வயித்து வலியா? புரியுது, குழந்தை புரியுது. அப்படியா இருந்தா அதுக்கு தகுந்த யாரோ ஒரு வைத்தியரை போய் சீக்கிரம் இட்டுவா. வைத்தியரா? ஏய் இவள என்ன பண்ற? கை விலங்கு கால் விலங்கு பிடி சிறையிலாடலாம். ஐயோ ஐயோ நான் கூத்து ஆடல. நான் கூத்து ஆடல. என்கிட்ட என்ன சொன்னாரு? கை விலங்கு கால் விலங்குட்டு அங்க அடிக்கிறாரு. அப்புறம் அவரு அடிக்கிறாரு. ஏய் மகாராஜா அம்மா வர வீட்டுல பிரசவம். ஆமா நான் நேரமாவது. இப்படியே போனா யாரா மறுத்து வச்சு என்ன கிடைப்பாங்க. போலாமா?